வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா, என்ன பேசுவது எப்படி பேசுவது. முன்னாள் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐயா அவர்கள் எழுதின இந்த புத்தகம் NCPH வழியாக வெளிவந்திருக்கு. இதனுடைய விலை நான் வாங்கும்போது 1000 ரூபாய். இப்போ உள்ள பதிப்பில் மாற்றங்கள் நிகழலாம். நண்பர்களே, என்ன பேசுவது எப்படி பேசுவது. பேச்சாளர் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லாரும் முன்னாடி பேசணும், மேடையில் பேசணும், கைதட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு இந்த புத்தகம் ஒரு அருமையான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதில் பேச்சு எப்படிலாம் முன்னேறி வந்தது, மனிதர்கள் மட்டுமில்லை விலங்குகளுக்கும் என்னென்ன வகையான சங்கேத குறியீடுகள் இருக்குது, எப்படிலாம் உலகத்தில் இந்த மேடை பேச்சு, அதே போல் தகவல்கள் சேகரிக்கிறது, இது எல்லாவற்றை பற்றி மிக விரிவாக கிட்டத்தட்ட ஒரு 850 பக்கத்துக்கு பெரிய சைஸ் பேப்பரில் இருக்குது. அவ்வளவு நிறைய தகவல்களை திரட்டி இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இறையன்பு அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சில செய்திகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் IAS பணியில் உள்ளவங்களில் 100 புத்தகங்களுக்கு மேலே எழுதின ஒரே IAS ஆஃபீஸர் இறையன்பு மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 100 புத்தகத்துக்கு மேலே அவர் எழுதியிருக்காருங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன் 100 புத்தகத்துக்கு மேலே எழுதின ஆச்சரியம் அப்படின்னா, எழுத்தாளராக முழு நேரமாக இருக்கிற ஆட்கள் கூட 100 புத்தகம் எழுதுறது கஷ்டம். அவங்களுக்கு சாத்தியம் உண்டு, ஏன்னா அவங்க வேலையே அதுதான். இப்போ ஜெயமோகன் எழுதுறாரு, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாரு, இவங்கெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முழு நேர எழுத்தாளர், அதனால் அவங்களுக்கு சாத்தியமாகுது. ஆனால் இறையன்பு அவர்கள் IAS இருந்தவர், பல பணிகள் இருந்தவர், இவ்வளவு வேலைக்கு நடுவுலையும் அவர் எழுதுறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு முறை சொல்லியிருந்தார், அவரை பார்க்க ஒரு தடவை எஸ்ரா போகிறாரு, அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கலாம் வாங்க அப்படிங்கிறாரு. நம்ம என்ன நினைப்போம், ஆஃபீஸ் போனால் அவங்க சேர் டேபிள் இருக்கும், வர்றவங்களுக்கு உட்கார்றதுக்கு நாற்காலிகள் இருக்கும், அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. பெரும்பாலும் அலுவலகங்கள் அப்படி தான் இருக்கும். இவர் போனால் ஆச்சரியமாக போச்சு, இவர் நுழைஞ்சது அலுவலகமா இல்லை நூலகமானு சந்தேகம் போச்சு. ஏன்னா அலுவலகம் முழுசும் புத்தகங்கள். அவர் டேபிளில் ஒரு 4-5 புத்தகம் இருக்கார், சுற்றிக்கு புத்தகம் இருக்குது. அவர் பார்த்துட்டு அசன் சொல்கிறாரு, இன்னும் ஒரு அலுவலருடைய அலுவலகம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்ரா ஒரு முறை பதிவு செஞ்சுறாரு. அந்த அளவுக்கு வாசிப்பதிலையும் எழுதுவதிலையும் விடாத முயற்சி அப்படின்னு சொன்னால் இறையன்பு அவர்கள் தான். இந்த புத்தகத்தில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காரு. இறையன்புடைய நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதில் ஏற்கனவே ஒரு சில புத்தகங்களை நம்ம இந்த சேனல்லே பதிவிட்டிருக்கோம். இந்த புத்தகத்தில் ஒரு 4-5 சம்பவங்களை தொட்டு காட்டிட்டு இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நான் அந்த புத்தகத்தை வாங்கணும்னா என்ன நினச்சேன்னா, மேடை பேச்சு பற்றியே ஃபுல்லாக எழுதியிருப்பாரோ, ஆனால் அப்படி எப்படி எழுத முடியும்? ஒரு 800 பக்கத்துக்கு A4 சைஸில் பேசுகிறக்காக மட்டுமே இருந்தால் எப்படி எழுத முடியும்? சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சேன். அது உண்மைதான். ஏன்னா இவர் 4-5 பரிமாணமாக எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட தகவல் தொடர்பு அப்படிங்கிற ஒரு பார்ட் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து ஒவ்வொரு பார்ட்டு ஒரு 4 பார்ட் எழுதியிருக்காரு. இதில் தகவல் தொடர்பில் அவர் இப்படி ஆரம்பிக்கிறார். நம்ம நினச்சிருப்போம் மனிதர்கள் மட்டும்தான் தகவல் தொடர்பு இருக்காங்க, விலங்குகள்லாம் அந்தளவுக்கு கிடையாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு விலங்கை பற்றி, இந்த விலங்குகள் எப்படி தகவல் தொடர்பில் ஈடுபட்டது அப்படின்னு இவர் சொல்கிறார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மனிதனுக்கு 3 சதுர சென்டிமீட்டர் மட்டும்தான் வாசனை நுகரக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது. ஆனால் நாய்களுக்கு 75 சதுர சென்டிமீட்டர் அளவுக்கு கூட அதால் நுகர முடியும். தன்னுடைய சிக்னல் மூலமாக, குறியீடுகள் மூலமாக இன்னொரு நாயை அது தகவல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு உதாரணம் சொல்கிறார். விலங்குகள் எப்படிலாம் தகவலை பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இவர் அனிமல் பிளானட் சேனல் பார்க்கும்போது ஒரு இதை பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு கிழட்டு சிங்கம் இளமையில் இருக்கும்போது அடித்து நொறுக்கிறோம். ஆனால் அது கிழட்டு சிங்கம், அது காட்டில் தனியாக இருக்கும்போது இந்த கழுதை புலிகள் இருக்கு இல்லையா, அது பூரா சூழ்ந்துக்கிடுது, அதை அடித்து நொறுக்குது. இப்போ இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கிழட்டு சிங்கத்தை முதல்ல பார்த்தது ஒரு 2-3 கழுதை புலிகள் மட்டும்தான் பார்க்குது. அது தன்னுடைய இனத்தை கூப்பிட்றதுக்காக ஒரு சங்கீத சத்தம் எழுப்புது, ஊழ எழுப்புது.
இதை கேட்டவொடனே நூற்றுக்கணக்கான கழுதைப்புலிகள் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த சங்கேத வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஒளி சாதாரணமாக அது ஒளி எழுப்பும்போது வேறு வேறு அர்த்தம் இருக்குது. ஆனால் இறை வந்துருச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கிறதுக்கு அது ஒரு மாதிரி சத்தம் எழுப்புது. நூற்றுக்கணக்கான கழுதைப்புலிகள் ஒரு பெரிய சிங்கத்தை சாய்ச்சிருது. எப்படி சாய்க்க முடியுது அப்படின்னா இந்த தகவல் தொடர்பு தான் அப்படிங்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, நாய்களுடைய குணத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்களாம், ஒரு பெரிய நாயோ அல்லது பெரிய மிருகமோ இந்த நாய் ரொம்ப பலவீனமாக உணர்ந்தால் நாய்கள் பம்மும் இல்லையா, அப்படி பம்மும் போது என்ன செய்யும் அப்படின்னா 2 காலுக்கு நடுவில் வாழை உள்ளே சொருகிக்குமா. நம்ம பல சமயம் பார்த்துருப்போம், யாராவது அடிக்க போனாலோ அல்லது ஒரு பெரிய மாடு வந்தாலோ இந்த நாய் என்ன செய்யணும், அப்படி பின்னாடியே போயிட்டு முனைக்கிட்டு 2 காலுக்கு நடுவில் வாழை ஒதுக்கிடும். இந்த மாதிரியெல்லாம் அந்த விலங்குகளுக்கு தகவல் உண்டு அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்கிறாரு. வான் பிரஷ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் முதல்ல இந்த தேனீக்களை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்போ மற்ற விலங்குகள்லாம் தானாக இறை தேடுது சாப்பிடுது, அதில் ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. இந்த தேனீக்கள் பூக்களில் போய் தேன் எடுக்குது, அது ஒரு ஆச்சரியம். 2வது ஆச்சரியம் என்னென்னா, இந்த பூவில் தான் தேன் இருக்குங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்குது. அதை விட ஆச்சரியம்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கரெக்டாக அந்த தேன் கூட்டில் வைக்குது. இதில் நம்மளுக்கே தெரியும், ராணி தேனி வேலைக்கார தேனிலாம் இருக்கு இல்லையா. இவர் சொல்கிறாரு, இந்த சாரண தேனி இருக்கு இல்லையா, வேலைக்கார தேனி, அது முகரன் மூலமாக தேன் இருக்க கண்டுபிடிக்காதான். இது கண் பார்வையிலே போய் உட்காந்து தேனை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி, இன்னும் சொல்லப்போனால் மலருடைய அந்த நிறத்தை வச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கே போய் தேன் எடுக்குது. தேன் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த தேனி அடுத்த தேனி இருக்கு இல்லையா, அந்த தேனிக்கு தகவல் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, வட்டமாக கீன்னு சுற்றிக்கிட்டே இருந்தால் திசையை காட்டுதான், இந்த திசையில் இருக்குதுன்னு சொல்கிறது. அதே போல் மேலும் கீழும் போய்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த தேனீக்கள் சங்கேத வார்த்தைகளை இந்த வான் பிரஷ் அப்படிங்கிற விஞ்ஞானி முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு தான் அவருக்கு பரிசு, நோபல் பரிசு கிடைக்குது. அப்போ ஒரு தேனீக்கள் தன்னுடைய வட்டம் போட்டு நடனமாடுறது மூலமாகவும் மேலும் கீழே சிறகடித்து பறத்து அந்த நடனமாடுறது மூலமாகவும் திசையும் தூரத்தையும் மிகச்சரியாக அடுத்த தேனிக்கு கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த கன்வே தகவல் தொடர்பு இருக்கு இல்லையா, அதை பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை அவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறார். ஸோ மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் தகவல் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பேப்பரை கண்டுபிடிச்ச உடனே நம்ம எல்லோரும் ஒரு சொல்லாடல் உண்டு, வால்முனையை விட இந்த பேப்பர் பேனா முனை உசந்தது அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, ஆரம்ப காலத்தில் போர் நடக்கும்போது யார் ஜெயிச்சா, படித்தவன் ஜெயிச்சான். எப்படி, ஜெயமோகன் கூட ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். அந்த ஆங்கிலேயர்கள் போய் இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள பழங்குடியில் பூரா அடித்து நொறுக்கிறாங்க. முதல் ட்ரிப்பு போய் எல்லாரையும் அடித்து நொறுக்கிறாங்க, மறு வருஷம் போகிறாங்க, அதே மாதிரி அவங்க தோற்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த தோற்றுக்கிட்டே இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பழங்குடிகளுக்கு ஒரு விஷயம் தெரியல. என்ன அப்படின்னா, பேப்பரில் எழுதி வச்சு அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க தெரியல. ஒரு தடவை தோற்றாங்கல்ல, அப்போ படிச்சிருந்தாங்கன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா, அதை பேப்பரில் எழுதி புத்தகமாக்கி அல்லது ஆவணப்படுத்தியிருந்து, இந்த மாதிரி நம்மளுக்கு போன வருஷம் ஒருத்தன் வந்தான், நம்மளை அடித்தான், இவ்வளோ ஆயுதங்கள் இருந்தது அப்படின்னு இந்த தகவலை அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருந்தாங்கன்னா மறு வருஷம் வரும்போது அவன் ஜெயிச்சிருப்பான். இப்படி வர்றாங்கல்ல, நம்ம என்னென்ன செய்யணும், இப்படிலாம் மறந்து தாக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது தெரியல. அதனால தான் நம்ம ஒரு பேப்பரை விரித்து மேப்பு போடுவோம். இந்த பல படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இராணுவ அதிகாரிலாம் போடுவாங்க, இங்கே ஆள் இருக்கும், இங்கே ஆள் இருக்கும், நம்ம இப்படி போனால் இப்படி வைக்கலாம், ஒரு வரைபடம் தயாரிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் களத்தில் போய் துப்பாக்கிட்டு சண்டை போட்டாலுமே ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு வரைபடமோ ஒரு முன் தயாரிப்பை பண்ணினா தான் அது ஜெயிக்க முடியும். அதனால் வால்முனையை விட இந்த பேப்பர் மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லி அப்போ தான் அந்த பதம் வந்தது அப்படிங்கன்னு இந்த தகவலை சொல்கிறார். அதுக்கடுத்து சொல்கிறாரு, சங்கேத வார்த்தைகளை அனுப்புதல் இருக்கு இல்லையா, மனிதர்கள் எப்படி எப்படிலாம் சங்கேத வார்த்தைகளை அனுப்புகிறாங்க. அரிஸ்டாட்டில் காலத்திலேயே கிரேக்கத்தில் சங்கேத வார்த்தைகளை எப்படிலாம் அனுப்பியிருக்காங்க. அதாவது தூது அனுப்புவாங்களே, இது அனுப்புவாங்க இல்லையா, ரகசிய குறியீடு. மொட்டை எடுத்துகிட்டு அவனுக்கு அந்த மொட்டை மட்டையிலே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சங்கேதத்தை எழுதி விட்டு முடி வளர்ந்த பின்னாடி இங்கேருந்து அனுப்புவாங்களாம். அவன் அந்த நாட்டுக்கு போயிட்டு அந்த மன்னர் என்ன சொன்னார்னா, சரி இவர் அனுப்புனா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு மொட்டை எடுத்து அந்த தலையில் உள்ள எழுத்தை பார்ப்பாங்களாம். இவர் சொல்கிறாரு, மொட்டை கடிதாசிங்கிற வார்த்தையே அப்போ தான் வந்திருக்கும் அப்படிங்கிறாரு. சற்று கிண்டலாக சொல்கிறாரு. மொட்டை கடிதாசின்னு என்னது, நம்ம அட்ரஸ் இல்லாமல் போடுறது தான் மொட்டை கடிதாசி, எவன் எழுதலான்னு தெரியாதான் மொட்டை கடிதாசி.
ஆனால் அந்த காலத்தில் ஒரிஜினல் மொட்டை கடுதாசி இருந்திருக்கு. ஏன்னா மனிதனுக்கு மொட்டை எடுத்து அந்த மொட்டை மரத்துலேயே அனுப்பிச்சிருக்காங்கன்னா கடுதாசி அனுப்பியிருக்காங்க என்னென்ன செய்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த மொட்டையை எடுத்து அந்த செய்தியை படிச்சிருக்கான். அதே போல் லியோனார்டோ டா வின்சி அவர் நினச்சிருக்காரு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அதிகமாக மூளையை பயன்படுத்தின அவர் தான் அடிப்பாங்க லியோனார்டோ டா வின்சிக்கு. ஏன் லியோனார்டோ டா வின்சிக்கு அதாவது மனிதனுடைய இடது மூளை வலது மூளை 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. ஒரு மூளை வந்து கேள்வி கேட்குறது, அதாவது சயின்ஸு, இது எப்படி அது எப்படி அப்படின்னு ஆராயிறது. இன்னொரு பக்கம் மூளைங்கிறது இலக்கியம், இது ஆராயாது, இது அழகியல் கவித்துவம். அதாவது ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து இது சூள், இது சூலகம், இது மகரந்தம் அப்படின்னு பிரித்து பார்க்குறது இல்லையா, அது அறிவியல். அது வந்து ஒரு பக்கம் மூளை. இன்னொரு பக்கம் மூளை என்னச்சுமானா இதெல்லாம் தெரியாது அதுக்கு வந்து இது என்ன பார்க்கணும்னா சே எவ்வளோ அழகாக இருக்குது செம்பருத்தி இருக்குது, ஒரு உதடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இது கவித்துவமாக பார்க்குறது, இது அழகியல். ஆனால் லியோனார்டோ டா வின்சிக்கு 2 பக்கம் மூளையும் செயல்பட்டது அடிப்பாங்க. ஏன்னா அவர் மிகச்சிறந்த ஓவியர் கூட. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற உடற்கூறியல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து உடம்பை அறுத்தா எங்கே இதயம் இருக்குது, இதயம் எப்படிப்பட்டது, அதே மாதிரி நுரையீரல் எப்படிப்பட்டது இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்றைக்கி தெரியும். நம்ம எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் ஆதி காலத்தில் டா வின்சி என்ன செஞ்சார் அப்படின்னா ரகசியமாக போய் பிணங்களை திருடி கொண்டு வந்து அதை அறுத்து யாருக்கும் தெரியாமல், ஏன்னா அந்த காலத்தில் பிணங்களை அறுக்கிறது மத நம்பிக்கைக்கு எதிரானது. ஆனால் டா வின்சி முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா முதல்ல அதை அறுத்து இதயத்துடைய வடிவம் இப்படி இருக்குன்னு சொல்லி வரைஞ்சு காமிச்சார். நுரையீரலுடைய வடிவம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி வரைஞ்சு காமிச்சார். கிட்னியோட வடிவம் இதான்னு சொல்லி அவர் தான் முதல்ல அனாட்டமிக்கான அத்தனை சூத்திரங்களும், அதாவது அந்த வடிவங்களை பூரா செஞ்சு காமிச்சது அவர் தான். அவர் வரைஞ்சது ஓவியம், அது அழகியல். இன்னொரு பக்கம் சயின்ஸு, அது ஒரு பக்கம் மூளை. 2 பக்கம் மூளையும் அதிகமாக பயன்படுத்துனது டா வின்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய தகவல்களை சொல்கிறாரு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அது பரந்துபட்ட வாசிப்பு அப்படிங்கிறாங்க இல்லையா, அது ஒரு சிலருக்கு வரலாறு பிடிக்கும், ஒரு சிலருக்கு இலக்கியம் பிடிக்கும். ஆனால் இறையன்பை பொறுத்தளவில் நிறைய தரவுகளோட பேசுகிறார். அறிவியல் சம்மந்தமான விஷயம்னா அது யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்க, முதல்ல இதை கண்டுபிடிச்சது யார், தந்தியை கண்டுபிடிச்சது யார், தந்தியை கண்டுபிடிச்சதில் முதல்ல யார், அதுக்கான ஆரம்ப கட்டத்தை கண்டுபிடிச்சது யார், அதை முடிச்சு வச்சது யார், இப்படி நிறைய தகவல்களை இதில் கொடுத்துருக்காரு. மேடையில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான பரிசு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இன்னொன்று அச்சு எப்படி வந்ததுன்னு சொல்கிறாரு. படக்கதைகள் மூலம் பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா தெரியும், சீனாவிலேருந்து டிராயிங் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. சீனாலேருந்து ஜப்பானுக்கு போகுது. ஓசோ சொல்லுவாராம், சித்திரை எழுத்துக்களில் ஒரு கூரையை போட்டு 2 பொண்ணுங்க நிற்கிற மாதிரி இருந்தால் அது சண்டைன்னு அர்த்தமா. அதாவது வீட்டுக்குள்ளே சண்டை நடக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவங்க எழுதுறதுக்கு போல தான் ஒரு கூரையை போட்டு 2 பெண்கள் நிற்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்ம சுமேரியர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்திலேயே சித்திரை எழுத்துக்கள் இருந்தது. அதை தான் சீனர்கள் எழுதினாங்க, சீனர்களிருந்து ஜப்பானில் வந்தது. நம்ம இப்போ என்ன செய்யணும்னா சித்திரை எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் மாறி போய் இப்போ உள்ள எழுத்துக்களுக்கு வந்ததுன்னு சொல்லி எழுத்து பிறந்ததையும் அவர் சொல்கிறார். நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அவசியம் வாங்கி படியுங்கள். நீங்கள் மேடையில் பேசுகிறவராக இருக்கலாம், பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கலாம், நீங்கள் குழந்தைகளுக்கு தகவலை சொல்லணும் அப்படின்னா இதுலேருந்து நிறைய சொல்கிறதுக்கு தகவல்கள் இருக்குது. வாங்கி படியுங்கள். என்ன பேசுவது, எப்படி பேசுவது. இறை என்பவர்கள். நன்றி, வணக்கம்.